வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். ஹர்ஷவர்தன் பவித்ரா திருமண விழாவை பற்றி கேட்டறிந்த வினோதன், குணா, நம்ம 2 பேரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரலாமா? வினோதன் யாரோ உறவினர் வீட்டு விழாவை போவதைப் போல சாதாரணமாக கேட்கவும், சார் என்ன சொல்றீங்க என்று நெஞ்சில் கை வைத்து கொண்டான் குணா. டைம் ஆச்சு சார், நான் தங்கச்சியை காலேஜ்லேருந்து பிக்கப் பண்ணணும், கிளம்புறேன் என்று எழுந்து கொள்ள, பயப்படாதீங்க குணா, சும்மா தான் சொன்னேன். அம்மா வெளியே எங்கேயோ போகணும்னு சொன்னாங்க, என் கூட வந்துட்டு போங்க என்று சொல்ல, இல்லை சார், தங்கச்சி காலேஜ் பிக்கப் என்று குணா பயத்தில் உளர, குணா சும்மா போய் சொல்லாதீங்க, உங்கள் தங்கச்சிக்கு இப்போ ஸ்டடி ஹாலிடேஸ், அவங்க வீட்டில் தான் இருக்காங்க, எனக்கு தெரியும். வினோதன் நிறுத்தி நிதானமாக சொல்லவும், அஞ்சலிக்கு ஸ்டடி ஹாலிடேஸ்னு இவருக்கு எப்படி தெரியும்? மொத்தத்தில் பவித்ரா வெட்டிங் பார்ட்டி, என் தங்கச்சி காலேஜ் விஷயம்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. மனதிற்குள் புலம்பிக் கொண்ட குணாவோ வேறு வழி இல்லாமல், சரி சார் போலாம் என்றான். குணாவையும் உடன் அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்த வினோதன், குணா வெயிட் பண்ணுங்க, நான் போய் அம்மாவை அழைச்சிட்டு வந்துடுறேன். குணாவை காரிலேயே விட்டுவிட்டு வீட்டிற்குள் சென்றான். அங்கு தயாராக இருந்த திலகவதியை அழைத்து கொண்டு கிளம்பினான். அம்மா, பவித்ராவுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்களே, அந்த நகை எடுத்து வச்சிட்டிங்களா? ஞாபகப்படுத்தினான் வினோதன். இதோ கையிலேயே வச்சிருக்கிறேன்டா, அதை எப்படி மறைப்பேன்? திலகவதியின் கையில் பவித்ராவிற்காக வாங்கிய நகை பெட்டி இருந்தது. வினோதன் திலகவதியை அழைத்து கொண்டு வரவும், கோயிலுக்கோ இல்லை மருத்துவமனைக்கோ போகிறோம் என்றுதான் குணா நினைத்தான். சார், கோயிலுக்கா போகிறோம் என்று பொறுமையில்லாமல் குணா கேட்டுவிட்டான். கோயிலா? ஆமாம், நம்மள ஒரு காலத்தில் வாழ வச்ச இடம் கோயில் மாதிரி தான் என்றான். என்னடா இது, ஒரு மார்க்கமாக பேசுகிறாரே, புரியாமல் வெளித்த குணா வினோதன் கார் நிறுத்திய இடத்தை பார்த்ததும் நெஞ்சில் கை வைத்து கொண்டான். குணா அதிர்ச்சியான வெளிகளோடு வினோதனையும் திலகவதியையும் பார்க்க, அவர்கள் முகத்திலோ பவித்ராவை பார்க்க போகும் அவள். சார், இது வீக்லோ ஆஃபீஸ், இங்கே எதுக்கு வந்தீங்க? அலறியே விட்டான் குணா. டென்ஷன் ஆகாதீங்க குணா, அது அம்மா பவித்ராவுக்கு வாங்கின கிஃப்டை அவளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அதை கொடுக்கறதுக்கு இதுதான் சரியான நேரம். பெருசாக பார்ட்டி நடக்கும்போது கிஃப்ட் கொடுத்தா தானே கொடுக்குறவங்களுக்கும் சந்தோஷம், வாங்குறவங்களுக்கும் சந்தோஷம். கூலாக பேசி கொண்டிருந்த வினோதன் திலகவதியின் பக்கம் திரும்பி, அம்மா, இதுதான் உங்கள் மருமகனோட ஆஃபீஸ், இங்கே தான் ஹர்ஷவர்தன் பவித்ரா கல்யாண நாள் பார்ட்டி நடந்துட்டுருக்கு, போலாம் வாங்க என்று சொல்ல, திலகவதி சந்தோஷமாக காரிலிருந்து இறங்கி கொண்டார். சார் சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? இன்வைட் பண்ணாலே நம்ம 2 பேரும் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே கால் எடுத்து வைக்க முடியாது. நீங்கள் என்னடானா கூப்பிடாமையே பார்ட்டிக்கு போகலான்னு சொல்கிறீங்க. அம்மா தான் ஏதோ பாசத்தில் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தானே சார் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு நீங்களும் பார்ட்டிக்கு போகலான்னு சொல்கிறீங்க. குணா காரை விட்டு இறங்காமல் பேசினான். குணா, பயப்படாமல் வாங்க, நான் இருக்கேன்ல என்று வினோதன் ஆதரவாய் சொல்ல, சார், நீங்கள் மாமா மச்சான், உங்களுக்குள்ள 1000 இருக்கும், இன்னைக்கு அடிச்சுப்பீங்க, நாளைக்கு சேர்ந்துப்பீங்க. ஹர்ஷவர்தன் சார் கையில் மாட்டினா என் கதை கந்தல். என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், வயசான என் அம்மாவை பார்த்துக்கணும், எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது சார். நான் கார்லேயே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க சார் கெஞ்சினான் குணா. ஒன்றும் ஆகாது குணா, பயப்படாதீங்க, கீழே இறங்குங்க வாங்க என்றான் வினோதன். குணா, ஒன்றும் ஆகாதுப்பா, அந்த தம்பி ரொம்ப நல்ல பையன், அம்மா நான் இருக்கேன்ல, வாப்பா. திலகவதியும் சமாதானம் பேசினார். இல்லைம்மா, நீங்கள் சொந்தக்காரங்க, ஒருவேளை நீங்கள் பவித்ராவுக்கு அம்மா அவர் அண்ணன்னு தெரிஞ்சு பாஸ் உங்களை ஒன்றும் பண்ணாமல் விட்டுடலாம், ஆனால் எனக்கு ஒன்னே போட்டுடுவார் பயத்தில் உளறி கொட்டினான் குணா. குணா, நம்ம ஒன்றும் இங்கே அலையா விருந்தாளியா வரல, இது ஆஃபீஸ் ஃபங்க்ஷனுக்கான இன்விடேஷன். நேற்று பவித்ரா அம்மாவுக்கு அனுப்பியிருக்கா, அம்மா எப்படி தனியாக வர முடியும்? அதனால் அம்மாவுக்கு பாடி கார்டாக நம்ம 2 பேரும் போகிறோம், இறங்குங்க குணா. வினோதன் திலகவதியின் மொபைலில் இருந்த அழைப்பிதழை குணாவிடம் காட்டினான். என்ன சார் சொல்கிறீங்க? பவித்ரா இன்விடேஷன் அனுப்பியிருக்காளா? அவன் காட்டிய அழைப்பிதழை பார்த்து கொண்டே குணா யோசனையுடன் இறங்கி கொள்ள, அவன் தோளில் கையை போட்டு அவனை அழைத்து கொண்டு, இல்லை இல்லை, கிட்டத்தட்ட தள்ளி கொண்டே உள்ளே நடந்தான் வினோதன். மதியத்திலிருந்தே மொத்த அலுவலகமும் விழா கோலத்தில் தான் இருந்தது. பெரிய மீட்டிங் ஹால்,
வண்ண விளக்குகளினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பூக்களினால் வடிவமைக்கப்பட்டிருந்த மணமேடை, அமைதியாய் ஒலித்து கொண்டிருந்த மேற்கத்திய இசை. நிறுவன ஊழியர்கள் எல்லோரும் ஒருவித உற்சாகத்தில் பவித்ரா ஹர்ஷவர்தன் வருகைக்காக காத்திருந்தனர். மணி 5 நெருங்கி இருக்க கருப்பு நிற கோட் சூட்டில் கம்பீரமாக வந்து கொண்டிருந்தான் ஹர்ஷவர்தன். அவன் விரலோடு விரல் பிணைந்து அவன் வேக நடைக்கு ஈடு கொடுத்து அவனோடு சேர்ந்து வந்து கொண்டிருந்தாள் பவித்ரா. இத்தனை நாட்களும் அவள் பணி செய்த அலுவலகம்தான். திருமணத்திற்கு பிறகும் ஹர்ஷவர்தனுடன் ஒன்றாக இந்த அலுவலகத்தில் வேலை பார்த்திருக்கிறாள். எல்லாமே பரிச்சயமான முகங்கள்தான். ஆனாலும் இன்று என்னவோ புதிதாய் அவர்களை பார்ப்பதை போல டென்ஷனாக இருந்தது பவித்ராவிற்கு. ரிலாக்ஸ் பேட்டி. அவள் விரல்களை இன்னும் அழுத்தமாக பற்றி கொண்டான் ஹர்ஷவர்தன். இப்போது பவித்ராவின் பதட்டம் கொஞ்சம் குறைந்ததை போல இருந்தது. எப்பவுமே பிஸ்னஸ்னு சொல்லிட்டு சார் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃபையே லவ் பண்ணியிருக்காரு. அது கூட தெரியாமல் நம்ம இங்கே சின்சியராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கோம். பணியாளர்களில் ஒரு சிலர் அவர்களுக்குள் பேசிக்கொண்டனர். விழா தொடங்கவும் அருண் அகிலா வாங்கி வந்த மோதிரங்கள் ஹர்ஷவர்தன் பவித்ரா கையில் கொடுக்கப்பட்டது. இருவரும் மோதிரத்தை மாற்றிக்கொண்டனர். பெரிய கரகோஷங்களுக்கு இடையில் ஒவ்வொருவராக சென்று அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து பரிசு பொருட்களை கொடுத்தனர். வினோதன், குணா, திலகவதி மூவரும் விழா நடக்கும் இடத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள். போன முறை செய்த தவறை பவித்ரா இந்த முறை செய்யவில்லை. ஹர்ஷவர்தனிடம் அனுமதி வாங்கிய பிறகுதான் திலகவதிக்கு அழைப்புதலை அனுப்பியிருந்தாள். திலகவதியுடன் வினோதனும் குணாவும் உடன் வருவது அவளே எதிர்பாராத நிகழ்வு. மாலை மங்க தொடங்கியிருந்த நேரம். வண்ண விளக்குகளின் மங்களான ஒளியில் திலகவதி அவருக்கு பின்னே 2 அடி விட்டு வினோதனும் குணாவும் வந்து கொண்டிருந்தார்கள். பவித்ராவின் அருகில் நின்றிருந்த அகிலாதான் முதலில் அவர்களை கவனித்தாள். பார்த்த மாத்திரத்திலேயே நெஞ்சில் நீர் வற்றி விட்டது அவளுக்கு. பவி, திலகவதி அம்மா வராங்கடி என்று சொல்ல பவித்ராவின் கண்கள் மகிழ்ச்சி கலந்த சந்தோஷம். திலகவதியின் பின்னே வந்து கொண்டிருந்த குணாவையும் வினோதனையும் பவித்ரா கவனிக்கவில்லை. திலகவதியோ கணவனுடன் ஜோடியாய் நின்றிருக்கும் மகளை பூரிப்பை பார்த்தபடி வந்து கொண்டிருக்க வினோதன் முகத்தில் எந்த உணர்வையும் காட்டவில்லை. மேடை நெருங்க நெருங்க குணாவின் கால்கள் லேசாக நடுங்க ஆரம்பித்திருந்தது. இப்போது கூட அவன் மேல் இருக்கும் கையை வினோதன் தளர்த்தினால் போதும், அப்படியே திரும்பி விடுவான். வினோதன் தான் அவனை வெட்டப்பாடில்லையே. பவி, என்னடி சிரிக்கிற? அங்க பாத்தியா, திலகவதி அம்மா பக்கத்துல குணாவும் வினோதனும் வந்துட்டு இருக்காங்க. அகிலா கிசுகிசுப்பாக பவித்ராவின் காதில் சொல்ல, அப்போதுதான் பவித்ரா திலகவதிக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த வினோதனையும் குணாவையும் நோக்கினாள். இவங்க எதுக்குடி வந்தாங்க? அகிலா வந்தவர்களை பார்த்து கொண்டே முனக பவித்ராவின் விழிகளோ தன்னையும் அறியாமல் ஹர்ஷவர்தனின் மேல் படிந்தது. பவி, என்னடி செஞ்சு வச்சிருக்க? வினோதன் சாரையும் குணாவையும் இன்வைட் பண்ணேன்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, கடிந்து கொண்டாள் அகிலா. நான் எங்கடி அவங்கள கூப்பிட்டேன்? திலகவதி அம்மாவுக்கு மட்டும்தான் இன்விடேஷன் அனுப்புனேன். இவங்க 2 பேரும் எதுக்கு வந்தாங்க? ஐயோ, இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியலையே. பவித்ராவின் நெற்றியில் வியர்வை மூட்டுக்கள் அரும்ப ஆரம்பித்தது. பாஸ் மட்டும் இவங்களை பார்த்தாரு, அவ்வளோதான், இன்னைக்கு பெரிய சம்பவமே இருக்கு. அகிலா மெதுவாக திரும்பி ஹர்ஷவர்தனை பார்த்தாள். அவனோ வந்திருந்த முக்கிய நபர்களுடன் பேசிக்கொண்டிருந்தான். அகிலா, இப்போ என்னடி செய்யறது? பவித்ரா பயந்து போய் கேட்க, இனிமே ஒன்றும் செய்ய முடியாது, நடக்கிறத நின்று வேடிக்கை பாரு. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கணும். அருண் சார் கூப்பிடுற மாதிரி தெரியுது, நான் கிளம்புறேன். அகிலா அங்கிருந்து நழுவ பார்க்க, போகாதடி. அவள் கையை கெட்டியாக பிடித்து கொண்டாள் பவித்ரா. என்னை தனியாக விட்டுட்டு எங்கடி போற? இங்கேயே இரு. பவித்ரா அவள் கையை விடுவதாக இல்லை. இருவரும் வெகு நேரமாகவே கிசுகிசுப்பாக ஏதோ பேசி கொண்டிருப்பதை பவித்ராவின் அருகில் நின்றிருந்த ஹர்ஷவர்தன் புருவம் சுருக்கி இருவரையும் வித்தியாசமாக பார்த்தான். இருவர் முகத்திலும் டென்ஷன் தெரிய அகிலாவை பார்த்து, எனி ப்ராப்ளம் அகிலா என கேட்க, பெரிய ப்ராப்ளம் சார், மனதுக்குள் சொல்லி கொண்டவள். நத்திங் சார், தண்ணி குடிக்க போறேன்னு சொன்னேன். இந்த பவி எங்கேயும் போகக்கூடாதுன்னு என்னை இங்கேயே நிறுத்தி வச்சிருக்கா. அவள் பயத்தில் உளர, தண்ணி தானே வேணும் என்று வேலையாட்களை நோக்கி அவன் சொடக்கு போட, அங்கிருந்த ஆட்கள் தண்ணீர் பாட்டிலை எடுத்து வந்து அகிலாவிற்கும் பவித்ராவிற்கும் கொடுத்தனர். மடமடவென தண்ணீரை குடித்துவிட்டு,
இந்த குணாவை என்று தன் போனை எடுத்து குணாவிற்கு அழைத்தாள் அகிலா. குணா போனை எடுக்க, டேய் லூசு, உனக்கு உயிர் மேல ஆசை இல்லையா? வேலையை சொல்லாம கொல்லாம ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இப்போ எதுக்குடா இங்க வந்த? பாஸ்கிட்ட மட்டும் மாட்டினேன்னு வை, சங்குதா மகனே, அப்படி ஓடி போயிடு என்று சொல்ல, குணாவோ தன் தோளில் கை போட்டு கெட்டியாக பிடித்திருந்த வினோதனை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு, அகிலா, நான் என்ன செய்ய? இந்த வினோதன் சார் எங்கேயும் நகர விடமாட்டேங்கிறாரு. நான் வரலன்னு தான் சொன்னேன், அவர் தான் விடாப்பிடியா கூட்டிட்டு வந்துட்டாரு. எனக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் அம்மாவையும் தங்கச்சியும் நீ தான் பார்த்துக்கணும். அவன் சொல்லி முடிக்கவும் மூவரும் மேடையை நெருங்கி இருக்கவும் சரியாக இருந்தது. அருகில் நின்ற அகிலாவை பார்த்து கொண்டே போனை ஆஃப் செய்து பாக்கெட்டில் வைத்து கொண்டான் குணா. யாரோ ஒரு முக்கிய நபரை பவித்ராவிற்கு ஹர்ஷா அறிமுகம் செய்து கொண்டிருக்க, பவித்ரா அவர்களை பார்க்காமல் மேடையில் வந்து கொண்டிருந்த மூவரையும் பார்த்து கொண்டிருந்தாள். பவித்ரா, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், ஹர்ஷவர்தன் சொல்ல அப்போதும் அவள் திரும்பவில்லை. என்னாச்சு என்று பவித்ராவின் பார்வை பதிந்த இடத்தில் தன் பார்வையையும் திருப்பினான் ஹர்ஷவர்தன். வினோதனும் ஹர்ஷவர்தனும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் பார்த்து கொண்ட அந்த நொடி ஹர்ஷவர்தனின் விழிகளில் ஆனல் தெரித்தது. சோலி முடிஞ்சது. குணா பதட்டத்துடன் திலகவதியின் பின்னால் ஒளிந்தபடியே நடக்க, வினோதனோ எந்த பயமுமின்றி நெஞ்சை நிமர்த்தி வந்து கொண்டிருந்தான். ஹர்ஷவர்தன் தன் விழிகளை சொருக்கி அவர்களை பார்த்தான். மேடைக்கும் வந்து விட்டார்கள். பயத்தில் அகிலா பின்னால் நகர்ந்து நின்று கொண்டாள். முதலில் வந்தது என்னவோ திலகவதிதான். என் செல்லம், அந்த அம்மன் கோயில் சிலையாட்டம் இருக்கேன், என் ராசாத்தி. பவித்ராவின் கண்ணம் வருடி திருஷ்டி முறித்தார் திலகவதி. நல்லா இருக்கியாடா, சாப்பிட்டியா? அவர் அன்பாய் பவித்ராவிடம் நலம் விசாரிக்க, பவித்ரா அவர் கைகளை பிடித்து கொண்டாள். நான் நல்லா இருக்கேம்மா. எனக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஹர்ஷவர்தனை திரும்பி பார்த்து கொண்டே பேசினாள். ஹர்ஷவர்தனின் பக்கம் திரும்பிய திலகவதி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா தம்பி? ஹர்ஷவர்தனிடமும் நலம் விசாரித்தார். வினோதனை முறைத்து கொண்டே திலகவதியின் பக்கம் திரும்பியவன் ஒற்றை வார்த்தையில் பதில் கூறி தலையசைத்தான். பவித்ரா, இந்தாமா உங்கள் 2 பேர் கல்யாணத்துக்கு என்னோட பரிசு. எடுத்து வந்திருந்த நகை பெட்டியை திலகவதி பவித்ராவிடம் நீட்ட, பவித்ராவோ வாங்கலாமா வேண்டாமா என யோசித்தாள். என்னம்மா யோசிக்கிற? நான் உன் அம்மா மாதிரி, சந்தோஷமா வாங்கிக்க. அவர் அன்பை சொல்லவும் பவித்ரா கையை பிசைந்து கொண்டு தவிப்பாய் ஹர்ஷவர்தனை பார்த்தாள். வினோதனையே சீற்றமாய் பார்த்து கொண்டிருந்தவன் பவித்ராவின் பக்கம் திரும்பி, வாங்கிக்கோ என்று தலை அசைத்து அனுமதி வழங்க, பவித்ராவின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. திலகவதி கொடுத்த பரிசை சந்தோஷமாய் வாங்கி கொண்டு, ரொம்ப தேங்க்ஸ்மா என்றாள். ஆப்பாடா, இனி பெருசா எதுவும் பிரச்சனை நடக்காதுன்னு நினைக்கிறேன். நெஞ்சில் கை வைத்து நிம்மதி பெருமூச்சு வெட்டு கொண்டாள் அகிலா. விருந்துக்கான ஏற்பாடுகள் சரியாக இருக்கிறதா என டைனிங் ஹால் பக்கம் போயிருந்த அருண் திரும்பி வந்தபோது மேடையில் நின்றிருந்த குணாவையும் வினோதனையும் பார்த்துவிட்டு, விழாவில் ஏதோ பிரச்சனை செய்யத்தான் அவர்கள் வந்திருக்க வேண்டும் என நினைத்து பாய்ந்து மேடைக்கு வந்தான். அருண் வருவதை பார்த்த ஹர்ஷா அவனை கண்களாலேயே அமைதிப்படுத்தினான். ஹர்ஷவர்தனின் வெள்ளி அசைவை புரிந்து கொண்ட அருண் என்று லேசாக தலையசைத்து சைகை செய்துவிட்டு அப்படியே மேடையின் ஓரத்தில் நின்று விட்டான். வாழ்த்துக்கள் சிஸ்டர். வினோதன் கை நீட்ட அவன் கையை பற்றி குலுக்கிய பவித்ரா, தேங்க்யூ சார் என்றாள். திருமண நாள் வாழ்த்துக்கள். ஹர்ஷவர்தனுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு கை குலுக்க கை நீட்டி நின்றான் வினோதன். அருண், அகிலா, பவித்ரா உட்பட அனைவர் முகத்திலும் அதிர்ச்சி. ஹர்ஷவர்தன் என்ன செய்ய போகிறானோ என்று அவர்கள் பயத்தில் நிற்க, பாஸ் இப்போ இவரை தூக்கி போட்டு அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல, எதுக்கும் நாம பாதுகாப்போம் நிற்போம். அகிலா நகர்ந்து கொண்டாள். ஹர்ஷவர்தனோ சபை நாகரிகம் கருதி அமைதி காத்தான். வினோதனுடன் கைகுலுக்க தன் கரத்தை நீட்டிவிட்டான். பல வருடங்களுக்கு பிறகு வினோதனின் கரம் பற்றி இருக்கிறான். வினோதன் வாழ்த்து சொன்னதற்கு நன்றி என்று பதில் எல்லாம் இல்லை அவனிடம். தீர்க்கமான பார்வை மட்டுமே பதிலாய் இருந்தது. ஹர்ஷவர்தன் அவன் வாழ்த்தை ஏற்றுக்கொண்டதே வினோதனுக்கு பெரிய சந்தோஷம். இப்போது கடைசியாக குணா, டேய் ஒழுங்கா பவித்ராவுக்கு மட்டும் விஷ் பண்ணிட்டு போயிடு, பாஸ் பக்கத்தில் போயிடாத. அவன் காதில் கிசு கிசுத்தாள் அகிலா. பவித்ராவிற்கு வாழ்த்து சொல்லிவிட்டு ஹர்ஷவர்தனுக்கு சொல்லவில்லை என்றால் வேண்டுமென்றே அவமரியாதை செய்ததை போல அல்லவா ஆகிவிடும். குணாவின் ரத்த அழுத்தம் இயல்பை விட சற்று அதிகமாகத்தான் இருந்தது.
இந்த மேடையை விட்டு இறங்கினால் மட்டுமே அது இயல்புக்கு வரும். மூச்சை இழுத்து பிடித்து கொண்டே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பவி. அருகில் இருந்த ஹர்ஷவர்தனின் பார்வை குணாவைத்தான் துளைத்து கொண்டிருந்தது. எப்படியோ தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஹர்ஷவர்தனின் பக்கம் திரும்பி, சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லி முடிக்க தொண்டை வறண்டு நான் குளறிவிட்டது. தன் கூறிய விழிகளால் குணாவை பார்த்து கொண்டே அவன் கரம் பற்றி இருந்தான் ஹர்ஷவர்தன். அவன் பிடியில் அவ்வளவு ஒரு அழுத்தம் இருந்தது. கிட்டத்தட்ட 5 வினாடிகள் குணாவின் கரத்தை வலிக்கும் அளவுக்கு அழுத்தமாக பற்றி இருந்தான் ஹர்ஷவர்தன். ஐயோ, விடமாட்டார் போல இருக்கே. வலியை மறைத்து கொண்டே முகத்தில் சிரிப்பை காட்டினான் குணா. அடுத்தடுத்த ஆட்கள் வேறு வரிசையாக வந்து கொண்டிருக்க ஒரு வழியாக குணாவின் கரத்தை விட்டு விட்டான் ஹர்ஷவர்தன். கடைசியாக வந்தவன் முதல் ஆளாக மேடையை விட்டு இறங்கிவிட்டான். குணாவும் வினோதனும் கீழே சென்றுவிட திலகவதி பவித்ராவின் அருகில்தான் இருந்தார். அம்மா, சாப்பிட்டுட்டு போங்க. பவித்ரா கூற, பரவாயில்லம்மா, நேரம் ஆகுது, நாங்கள் கிளம்புறோம் என்றார் திலகவதி. நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும், ஹர்ஷவர்தன் திலகவதியிடம் கூறினான். வினோதன் மேல் காட்டும் வெறுப்பை ஏனோ அவனால் திலகவதியிடம் காட்ட முடியவில்லை. அவர் பவித்ராவை பாசமாய் பார்க்கும் பார்வையும், அவளிடம் அன்பாய் பேசும் பேச்சும், முகத்தில் தெரியும் ஏக்கமும் அவர் ஆத்மார்த்தமாக பவித்ராவின் மேல் அன்பு காட்டுகிறார் என்பதை ஹர்ஷவர்தனுக்கு புரிய வைத்திருந்தது. திலகவதி அன்று பவித்ராவை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்திருந்த போதே அதை நன்றாக உணர்ந்து கொண்டான் ஹர்ஷவர்தன். பவித்ராவின் மீது அன்பு காட்டும் யாரையும் அவனால் வெறுக்க முடியாது. அதனால்தான் திலகவதியிடம் மென்மையாக நடந்து கொள்கிறான். வினோதனும் குணாவும் கிளம்பலாம் என்று சொல்ல திலகவதி விடவில்லை. பவித்ரா சாப்பிட்டுட்டு போக சொன்னாடா. அவ மட்டும் இல்லை, அந்த தம்பியும் எவ்வளோ அன்பா சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லிச்சு தெரியுமா. நம்ம பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா மரியாதையாவா இருக்கும். நீங்கள் 2 பேரும் பேசாமல் என் கூட வாங்க, சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்று அவர்களையும் அழைத்து சென்று மூவரும் சாப்பிட்ட பிறகுதான் அங்கிருந்து கிளம்பினார்கள். விழா முடிந்து கிளம்பும் நேரம் பவித்ரா அகிலாவுடன் இருக்க அருண் ஹர்ஷவர்தனின் அறையில் இருந்தான். தேங்க்யூ அருண், எனக்கு கூட பிறந்த சகோதரன் இருந்தா கூட எனக்காக இவ்வளோ செய்வானான்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். அருணை கட்டி அணைத்து கொண்டான் ஹர்ஷவர்தன். என்னடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்னை அந்நியமாக்குற? இதெல்லாம் ஒரு விஷயமா? எனக்காக நீ எவ்வளோ செய்கிற, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இருவரும் அன்பை பரிமாறிக்கொண்ட நேரம் அருணுக்கு வினோதன் மற்றும் குணாவின் ஞாபகம் வரவே, ஹர்ஷா, எனக்கு ஒரு சந்தேகம். பவித்ரா இன்விடேஷன் கொடுத்தது திலகவதி அம்மாவுக்கு தான். ஆனால் இவனுங்க 2 பேரும் தைரியமாக நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வந்திருக்கானுங்க. எனக்கு என்னவோ இது சாதாரண விஷயமா தெரியல. 2 பேரும் சேர்ந்து ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறானுங்களோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குடா. நீ என்ன நினைக்கிற என்று அருண் கேட்கவும், அருண் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த ஹர்ஷவர்தன், என்னால் சட்டுன்னு எந்த முடிவுக்கும் வர முடியலடா. திலகவதி அம்மா பவித்ராவுக்கு கொடுத்த கிஃப்டோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? டேபிளில் இருந்த பேப்பர் வெயிட்டை உருட்டியபடியே ஹர்ஷவர்தன் கேட்டான். என்ன ஸ்பெஷல்? அது என்ன அவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்டா என்ன? அருண் புருவம் உயர்த்தி கேட்டான். ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. கோல்டு வித் டைமண்ட் பீட்ஸ். செயினோட மதிப்பு 10 லட்சம். அதுக்கு அதிகமாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கு, ஹர்ஷவர்தன் கூலாக சொல்ல. வாட், 10 லட்சமா? அசந்து போனான் அருண். எனக்கே இது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. அவங்க பவித்ராவுக்கு எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லி கிஃப்ட் கொடுக்கணும்? அவன் யோசனையாய் சொல்ல, உடனே அருண், ஹர்ஷா, அவன் ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்கிற? தன் ட்ரிம் செய்த தாடியை தடவியபடியே அறையில் குறுக்கும் நெடுக்குமாய் நடந்த ஹர்ஷவர்தன், என்னால் அப்படி நினைக்க முடியல அருண். ஏதாவது தப்பாக இருந்தால் 2 பேருக்கும் நேரில் வந்து என்னை பார்க்குற தைரியம் எப்படி வரும்? 2 பேரும் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்ததும் இல்லாமல் என் கையை பிடிச்ச வாழ்த்து வேற சொல்லிட்டு போயிருக்காங்க. இட்ஸ் சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். கண்டுபிடிக்கிறேன். அவனுங்க 2 பேரும் என்கிட்ட வாலாட்ட நினச்சா வாழை ஒட்ட நறுக்கிடுவேன்னு அவங்க 2 பேருக்குமே நல்லா தெரியும். உள்ளே வந்தவங்கள கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள எனக்கு 1 நிமிஷம் போதும் அருண். பவித்ராவுக்கும் திலகவதி அம்மாவுக்கும் இருக்கிற பாண்டிங்கை நினச்சி தான் சும்மா இருக்கேன். பவித்ரா ஃபீல் பண்ணுவா. வயசான காலத்தில் அந்த அம்மாவுக்கும் மனசுக்கு கஷ்டம். அதனால தான் அமைதியாக இருந்துட்டேன். ஒரு பெரிய பெருமூச்சுடன், ஓகே பார்க்கலாம் விடு, எங்கே வரைக்கும் போகிறானுங்கன்னு. இது விஷயமாக நண்பர்கள் இருவரும் சீரியஸாக விவாதித்து கொண்டிருந்த சமயம், உள்ளே வரலாமா கேட்டுக்கொண்டே அறைக்குள் வந்த பவித்ரா, என்ன 2 பேரும் ஏதோ ரகசியம் பேசுகிற மாதிரி இருக்கு
என கேட்க, பார்ட்டியில் ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் வந்திருக்காமே, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் என்றான் அருண். அண்ணா, திலகவதி அம்மா கொடுத்த கிஃப்டை பற்றி தானே சொல்கிறீங்க? பவித்ரா கேட்க, ஆமாம். அவங்களுக்கு பவித்ரானா அவ்வளோ பிடிக்குமா என்ன? அருண் பவித்ராவிடமே கேட்டான். எனக்கு தெரியல அண்ணா, ஒருவேளை அவங்களுக்கு ரோடில் ஆக்சிடெண்ட் ஆனப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதால இருக்கலாம் என்றாள். ஓகே, மழை வர்ற மாதிரி இருக்குல்ல, கிளம்பலாமா ஸ்வீட்டி? ஹர்ஷவர்தன் கேட்டான். போலாங்க, ரொம்ப டயர்டாக இருக்கு, அவள் அசதியாய் சொல்ல. ஓகே அருண், பாய், நாங்கள் கிளம்புறோம். நீயும் போய் ரெஸ்ட் எடு. இந்த ஒரு வாரமாக உனக்கு தான் செம்ம வேலை. பவித்ராவை அழைத்து கொண்டு கிளம்பி விட்டான் ஹர்ஷவர்தன். அருண் கிளம்பி வந்த நேரம் அகிலா வெளியில் பேருந்துக்காக காத்து கொண்டிருந்தாள். வானம் லேசாக இருட்ட ஆரம்பித்திருந்தது. அகிலாவின் அருகில் சென்று தன் பைக்கை நிறுத்தினான் அருண். அவள் நிமிர்ந்து அவனை பார்க்க, அகிலா வாங்க, நானே ட்ராப் பண்ணுறேன் என்று சொல்ல, பரவாயில்ல சார், இப்போ பஸ் வந்துடும், நான் போய்க்கிறேன் என்றாள். ரொம்ப பிகு பண்ணாமல் வாங்க அகிலா, மணி 9 ஆச்சு. வானம் இறங்கி இருக்கிறத பார்த்தா மழை பிடிச்சா விடிய விடிய விடாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே தனியாக நிற்க போகிறீங்க? அருண் சொல்லி கொண்டிருக்கும் போதே மழை லேசாக தூறல் போட ஆரம்பித்திருந்தது. சரி என்று தலையசைத்து விட்டு அகிலா அவன் பின்னால் வந்து அமர்ந்து கொண்டாள். என்னங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி போல. தைரியமாக கூப்பிடாமையே பாட்டிக்கு வந்திருக்கான். பைக்கை ஓட்டிக்கொண்டே அருண் கேட்கவும், நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் அவன் கெட்டவன்லாம் கிடையாது. அவன் ரொம்ப நல்லவன் சார். நீங்களும் பாசும் தான் அவனை தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க என்றாள். சத்தமாக சிரித்து கொண்டே வண்டியை ஓட்டிய அருண், அகிலா, பவித்ரா, குணா, என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்! ஒருத்தரை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. உங்கள் 3 பேரையும் பார்த்தா எனக்கே கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. எப்படிங்க இப்படி? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு காரணம் எல்லாம் சொல்ல முடியாது சார் என்றாள். அவர்கள் இருவருக்கும் இடையில் குணா வினோதன் பற்றிய பேச்சுத்தான் ஓடிக்கொண்டிருந்தது. அகிலா, நானும் உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அருண் சுற்றி வளைத்து கேட்டான். அதற்குள் அகிலாவின் வீடு வந்துவிட அகிலாவை முதன்முறையாக அவள் வீட்டு வாசலில் இறக்கிவிட்டான் அருண். நன்றி சொல்லிவிட்டு அகிலா உள்ளே வீட்டிற்குள் செல்ல, அகிலா, நான் கேட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ரெக்வஸ்ட்டுக்கு பதில் சொல்லாமையே போறீங்க? அருண் வெளியிலிருந்து கத்தினான். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ரெக்வஸ்ட் அக்செப்டட், அவள் சிரித்து கொண்டே சொல்ல. தேங்க்யூ ஸோ மச். அவள் வீட்டிற்குள் சென்று மறையும் வரை வெளியில் நின்று பார்த்துவிட்டு பிறகுதான் அங்கிருந்து கிளம்பினான் அருண்.